நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் சௌமியா. இன்னைக்கு நம்ம இணைஞ்சிருக்கிறவங்க படத்தினுடைய டீம் தான் இருக்கிறாங்க. ஸோ டைரக்டர் தளபதி அவர்கள், கதாநாயகன் விகாஸ் அண்ட் கதாநாயகி ஜோஷினா அண்ட் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருக்கக்கூடிய ஸ்டண்ட் மாஸ்டர் ராக்கி ராஜேஷ் மாஸ்டர் அண்ட் அடுத்தபடியா சினிமோட்டோகிராஃபர் பாலமுருகன் அவர்கள். ஸோ இவங்க கிட்ட படத்தை பத்தி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னு போது கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சோ உங்களுடைய முதல் படம் வேற, இது டெபியூ டைரக்டரா ஆரம்பிச்சிருக்கீங்க. மற்றபடி எல்லாருமே ஆல்ரெடி சினிமாவில பரிச்சயமானவங்க தான். அப்படிப்பட்டவர் எடுத்ததுமே ஒரு இந்த டைட்டிலே பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம அர்ஜுனன் வைக்கிறதுன்றது வேற. ஏன்னா மகாபாரதம் படி அவங்க ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர், ஹீரோ சைட்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதே துச்சாதனன்றது இந்த சைடு. அவங்களுடைய பேர் அப்படின்னு நம்ம ஜென்ரலாவே யாருமே அவ்வளவா அந்த கேரக்டர் பேர் வச்சு பார்த்து மாட்டோம். எப்படி உங்களுக்கு இந்த பேர் வச்சு இந்த டைட்டில் வைக்கணும்னு தோணுச்சு? இல்ல என்னன்னா, இது கதைக்கு ஆப்டர் டைட்டில் தான். இதுக்கு ஒரு தைரியம் கொடுத்த ராட்சசன் முதல்ல ஒரு நெகட்டிவ் டைட்டில் வச்சு பெரிய ஆள் பண்ணாங்க. அப்போ நாங்க டைட்டில் நிறைய யூஸ் பண்ணும்போது ரிச்சான் ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. புராணங்கள் வைக்கணும்னு வைக்கல, கதை பண்ணும் போது ஒரு ஐடியா வந்துச்சு. அப்புறம் டீம்லயும் பேசணும், நல்லா இருந்தாங்க. அது ஸ்பெஷலான ரீசன்ல இது கிடையாது. ஓகே. சோ இப்படி ஒரு டைட்டில் சொல்லிதான் உங்ககிட்ட கதை சொன்னாங்களா ஹீரோ அவர்களே விகாஸ்? இல்ல டைட்டில் ஃபர்ஸ்ட் சொல்லல, கதை சொல்லிட்டாரு. டைட்டில் நாங்க தான் போய் பதிவு பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைட்டில் எங்களுக்கு கேட்சிங்கா கிடைச்சிருச்சு, நல்ல டைட்டிலா உட்காந்துச்சு எங்களுக்கு. அண்ட் எந்த விஷயம் உங்களுக்கு இந்த படம் ஓகே அப்படின்னு பண்ணலாம்? ஏன்னா போலீஸ் கேரக்டர்ன்றது பல பேர் பண்ணிருக்காங்க, நீங்களும் இதுக்கு முன்னாடி அதுல என்ன ஒரு வேரியேஷன் உங்களுக்கு தெரிஞ்சது இது கரெக்டா நம்மளுக்கு அமையும்? இல்ல ஃபர்ஸ்ட் சார்ட்ட சொன்ன போலீஸ்காரர் எனக்கு செட் ஆகாது சார், ஏன்னா ஒன்னும் ஆள் பல்கா வேணும், நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னேன். இல்ல சார் செட் ஆகும், நான் அப்ப என் சங்கத்தால் அடிச்ச வேண்டா படம் பண்ணிட்டு இருக்கேன். அப்பயே பேசினாரு அவரு. அதுக்கப்புறம் அப்படி கொரோனாக்கெல்லாம் வந்துருச்சு, அதெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் நல்லபடியா போயிடுச்சு ஃபிலிம். போலீஸ் கேரக்டர் கரெக்டா சூட் ஆயிடுச்சு, பார்க்கும்போது ஃப்ரேம்ல நல்லா இருந்தது. ரொம்ப பிரிட்டி லேடி அப்படின்னு சொல்லலாம் ஹீரோயின் ஆஃப் தி மூவி. எஸ், நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. Thank you. ஈவென்ட் டேட் பாலிசி மாதிரி நாங்க சினிமா ஃபேண்டசி நேயர்களுக்கு என்னோட வணக்கம், நன்றி. ஓகே. சோ எந்த விஷயம் உங்களை உங்க ஸ்கிரிப்ட் சொல்லும்போது ஓகே, ஏன்னா நீங்க ஆல்ரெடி நீங்களும் கரியர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, படங்கள் நிறைய பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலி நான் சினிமா பண்ண செகண்ட் மூவி இது. அதுக்கப்புறம் தான் மற்ற படங்கள் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த தளபதி சாருக்கு தேங்க்யூ, அண்ட் என் கூட ஒர்க் பண்ண ஹீரோ சாருக்கு தேங்க்யூ. எனக்கு சூப்பரா ஸ்டண்ட் சொல்லி கொடுத்து என்ன சேஃபா பண்ணிருக்கேன், கண்டிப்பா பாருங்க. சோ இவர் என்ன ரொம்ப சேஃபா பாத்துக்கிட்டாரு. சோ மாஸ்டருக்கு என்னோட தேங்க்யூ. என்ன அழகா காமிச்சதுக்கு சினிமாட்டோகிராஃபருக்கும் எனக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். முக்கியமா நான் ப்ரொடியூசர் சாருக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ப்ரொடியூசர் வேளாங்கண்ணி சாருக்கு நான் நன்றி சொல்றேன், அவர் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அவருக்கும் மற்ற ப்ரொடியூசர்ஸ்க்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படம் எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சதுன்னா, இது பெண்களுக்கான படம். ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் யூஸ்வலா பெண்களுக்கு பெண்கள் உதவ மாட்டோம்னு இருக்கு. எஸ். சோ ஆனா இந்த படத்துல அதை நான் பிரேக் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். சோ எனக்கு ஹீரோயினா இதுல கேட்கும் போது எனக்கு அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் பெண்களுக்கு பெண்கள் உதவணும் கண்டிப்பா. நமக்கு நம்ம சப்போர்ட் இல்லைன்னா எப்படி? இந்த ஜெனரேஷன் கொஞ்சம் வருஷமாவே அது சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அது வெளியில பெருசா காட்டுவாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க, பாய்ஸ் மட்டும் விட்டு தராம இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கேர்ள்ஸ் ஆமா, ஆப்வியஸ்லி இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லி எனக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க. சோ அதுவே பெரிய சப்போர்ட். அந்த மாதிரி நம்ம எல்லாரும் எல்லா கேர்ள்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணணுன்ற மாதிரி விஷயம் எனக்கு எப்பயுமே இருந்தது எனக்குள்ள. அதை டைரக்டர் சார் கொண்டு வந்தோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரளமா தமிழ் பேசுறீங்க. தமிழா? தமிழ் பண்ணு பார்த்தா தெரியலையா? நான் கூட வேற லாங்குவேஜோ என்னமோ அப்படின்னு நினைச்சேன். நானு தமிழ் பேசும்போது நல்லா இருக்குதே. தமிழ் இதுக்காக ஸ்பெஷல் பண்ணேன். தேங்க்யூ. சோ அதுக்காகவே இந்த படத்துல நான் ஒர்க் பண்ணேன். சோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. எஸ், பல ஸ்டார்களுடன், அதாவது எப்படி சொல்றது, சூப்பர் ஸ்டார் முதற்கொண்டு எல்லாரும் கூட ஒர்க் பண்ணவர் அண்ட் பல விருதுகளை பெற்ற ஸ்டண்ட் மாஸ்டர் ராஜேஷ் மாஸ்டர். உங்களுக்கு பல கதைகள் பண்ணிருப்பீங்க, நீங்க பண்ணாத ஸ்டண்ட் கிடையாது. அவ்வளவு கொரியோகிராஃபி எல்லாம் பண்ணிருந்தாலும் இந்த படம் எந்த விஷயம் உங்களுக்கு இதுல ஒரு வித்தியாசம் காட்டணும், இதுல இந்த ஸ்டண்ட் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி என்ன விஷயம்? இந்த கதையை பொறுத்த வரைக்கும் தளபதி
சீக்வன்ஸ்லாம் சொன்னாரு. ம். சீக்வன்ஸ் சொல்லும் போது அந்த கதையை நான் கேட்கும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப இருந்தது. அப்போ இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் போது சரி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு ஃபைட் வருது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. சொல்லிட்டு சரி சார் அது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு போது அவர் என்ன சொன்னாருன்னா, அவருக்கு வந்து விஜயகாந்த் சாரோடைய ஃபேன் அவர். ஆ, தளபதி வந்து ரொம்ப எப்ப பார்த்தாலும் விஜயகாந்த் சார் பத்தி அவங்க பேசுவார், அதிகமாக பேசுவார். இன்னும் நிறைய விஷயம் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் வந்து உங்களை சென்ட்லயே உட்கார சொல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இல்ல ஆக்சுவலா தான் நான் விஜயகாந்த் சாருடைய ஃபேவரட் மாஸ்டர்ன்றதால வந்து அவருக்கு மேல சார் எப்படி இருந்தாரு ஆனால் கொஞ்சம் ஜாலியா பேசுவோம் நாங்க. அப்போ சார் மாதிரி கொஞ்சம் ஃபைட்டு பண்ணணும், ஏன்னா அவர் மாதிரி பண்ண முடியலாம் கூட நீங்க அந்த அளவுக்கு எங்களை பண்ணி வைக்கணும், நீங்க அந்த ஃபைட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் வந்து ட்ரை பண்ண ஃபைட்டை எடுத்து கொடுத்தேன். கேமராமேன் பாலா வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு. அந்த கடும் வெயில், சரியான வெயில், அந்த நேரத்தில் எங்களால் நிற்க கூட முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒரு சூழ்நிலை. அதில் கேமராமேன் சார் விகாஸ் வந்து நான் 2வது படம் நினைக்கிறேன் அந்த படம் பண்ணுறது நான். ஆமாம் சார். விகாஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபைட்டில் வந்து நான் என்ன சொல்றேன்னா செய்யக்கூடிய ஒரு ஹீரோவா நான் பார்க்குறேன். ஓகே. நம்ம சில பேர் சொன்னா செய்ய மாட்டாங்க, யோசிப்பாங்க. ஆனா விகாஸ் பொறுத்த வரைக்கும் யோசிக்கிறது கிடையாது, என்ன சொன்னாலும் செய்வாரு. அது வந்து நமக்கு ஒரு ஃபிளெக்சிபிளா ஆகி போச்சு. ஸோ அதனால வந்து அவரை வச்சு நான் ஃபைட் எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாகி போச்சு, ஃபைட் பண்றது ஈஸியாகி போச்சு. எல்லா வருஷமும் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து பண்ணாரு. ஸோ அதனால இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் துச்சாதனன் ஒரு டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு. அது எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் தான். நீங்க சொன்ன மாதிரி அந்த கேள்வியிலே இருக்குது, ஏன் இந்த டைட்டில் வச்சிங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த துச்சாதனன் சொல்லும் போதே ஒரு பவர் இருக்கு இல்லையா, அந்த துச்சாதனா வந்து எல்லாரும் தோல் வைப்பாரு இந்த படத்துல. ஸோ அப்படி ஒரு கேரக்டர் விகாஸ் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தளபதி என்னை கூப்பிட்டு இந்த படத்துக்கு சன் பண்ண சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தளபதி, தேங்க்ஸ் டீமுக்கும் ப்ரொடியூசரு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றி தெரிவிச்சுங்க. பட் இந்த படம் வந்து நிச்சயமா வந்து இப்போ இதற்குள்ள இவரை மாதிரி ஒரு யங்கஸ்டா ஒரு வளர்ந்த ஒரு ஹீரோக்கு இந்த படங்கள்லாம் கொஞ்சம் ஓடிச்சுன்னா நல்லா இருக்கும். மற்றவங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதே மாதிரி அவருக்கும் வளர்ச்சி இன்னும் அதிகமாக இது இருக்கும். டைரக்டர் இந்த படம் ஓடிச்சுன்னா அவருக்கு இன்னொரு படம் பண்ணாருன்னா இன்னொரு 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அந்த ஒரு விஷயங்களும் இதில் அடங்கியிருக்கு. எங்களை போல உள்ள இந்த சின்ன சின்ன பட்ஜெட்ல படம் பண்ணி ஜெயிக்கணுன்ற ஒரு ஐயோட இந்த படத்தை தளபதி பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப நிச்சயமா கடவுள் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதா நம்பிக்கை 100% பண்ணுவாரு. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டீங்களா? நீங்க வந்து விகாஸ் ஹீரோ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்க, என்ன ஸ்டண்ட் சேஃபா பண்ண வச்ச அப்படின்னு சொல்லி சொன்ன ஹீரோயினை விட்டுட்டீங்களே, ஹீரோயின் ஸ்டண்ட் எப்படி இருந்தது? ஹீரோயின் வந்து நான் வந்து பெரிய ஸ்டண்ட் சீக்வன்ஸ் மாதிரி நம்ம எதுவும் பண்ணல, சின்ன சீக்வன்ஸ் தான் பண்ணோம் நாங்க. அதுல கொஞ்சம் விஷயம் இல்ல, நம்ம பண்ணிருக்கிறோம், நம்ம வந்து ஆக்ஷன் பண்ணிருக்கிறோம். ஆமா, இல்ல அவங்களுக்கு தனியா ஒரு ஃபைட் கொடுத்திருந்தாங்கன்னா கலக்கிருப்போம், வேற மாதிரி பண்ணிருப்போம். கண்டிப்பா. ஆனா வந்து ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான் அது, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணோம் நாங்க. பட் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நானும் ப்ரீ பார்த்தேன், படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மக்கள் வந்து இந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்து எங்களை போல இப்போ நான் வந்து வளர்ந்து வந்துட்டேன், நான் வந்து ஒரு 600-700 படம் பண்ணிட்டேன், எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணிட்டேன். ஸோ அதனால வந்து இப்போ வளர்ந்து வர இந்த டைரக்டர்களுக்கு இந்த மாதிரி ஹீரோக்களுக்குலாம் வந்து மக்கள் ஆதரவு கொடுத்தாங்கன்னா நிச்சயமா வந்து இந்த டீம் ஜெயிக்கும். அது 100% ஜெயிக்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, நிச்சயமா நாங்கள் போராடி ஜெயிப்போம். உங்களுடைய படங்கள் இதுக்கு முன்னாடி நீங்க ஒர்க் பண்ண படங்கள்ல நிறையவே நீங்க வந்து ஸ்பெஷல் அப்பீரன்ஸ், கெஸ்ட் அப்பீரன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஸோ சூப்பர் ஸ்டாரோட இருக்கட்டும் இல்லைனா கேப்டன், அவங்களுடைய படங்கள் எல்லாத்துலயுமே. அது போல இந்த படத்துல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அப்பீரன்ஸ்? அதுதான் நான் பண்ணி தப்பு பண்ணிட்டேன் நினைக்கிறேன், கேட்கவே இல்லை தளபதிக்கிட்ட. பண்ணலையா? பண்ணல. நான் இப்போ சமீபத்துல ரஜினிஷாவோட கூலி படம் பண்ணேன். கூலியில வந்து அவர் கூட ஃப்ரெண்ட்ஸா வராம கூட நிற்போம், எல்லாருமே கேங்ல நிற்போம். அது ஒரு 15 நாள் ஷூட்டிங் பண்ணோம். நான் இங்க யாருக்கு தாய்லாந்து எல்லாம் போனோம். எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு தளபதி எனக்கு கேட்கலையா நான் கேட்கலையான்னு தெரியல. ஏன்னா எனக்கு தோணுச்சு ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தது. பட் எனக்கும் அந்த ஐடியா வரல, டைரக்டருக்கும் அந்த ஐடியா வரலன்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பா அடுத்த படம் விகாஸ் பண்ற போல, அந்த படத்துல தளபதி பண்ற படமா இருந்தாலும் சரி, விகாஸ் பண்ற படமா இருந்தாலும் சரி, ஒரு கேரக்டர் கண்டிப்பா பண்றேன், 100% பண்றேன். அவர் கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்கு. மாஸ்டருக்கு வந்து நல்ல கேரக்டர் பிடிக்கும். மாஸ்டர் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவரு எல்லா கேரக்டருக்கும் அட்டன் பண்ணாரு. இப்போ அவருக்கு டைம் இல்லை,
ஹீரோ பெண் எடுக்கிறதுக்கு ஒரு நேரம் தெரியா இருந்துச்சு. மாஸ்டர் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவரு ஹீரோவுக்கு அடுத்ததா இல்ல ஈக்குவலா இருக்கிற கேரக்டர் கொடுக்கும், அந்த மாதிரி கொடுக்கும். இந்த விஷயம் ரெண்டு பேரும் நினைக்கல அப்படிங்கிறது உண்மை. ஆனா கண்டிப்பா வந்து மாஸ்டர்ஸ் கேட்டிருக்காரு. கண்டிப்பா வந்து அடுத்த படம் கண்டிப்பா மாஸ்டருக்கு ஏன்னா அவருடைய லைட்டா ஷார்ட் ஒரு அப்பியரன்ஸ் இருந்தாலுமே கூலியில அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும் ஆன் ஸ்கிரீன் பார்க்கும்போது. அந்த ஒரு வைப் இருக்கு பாத்தீங்களா, அது வேற லெவல்ல இருக்கு. மாஸ்டர் ஆல்ரெடி இப்போ பிரியம் படத்துலாம் கூட அந்த யூடியூப் குளிர்க்க ராக்கி ரஜிஸ் பேர கேட்டா நடுந்தான்னு ஒரு டைலாக் எங்க தம்பி படம் அது இல்ல. அப்போ இருந்தாலும் சரி, இப்ப வரைக்கும் அந்த பவர் அப்படியே ஆன் ஸ்கிரீன்ல இருக்குதே அப்படின்னு சொல்ல வரேன். ரொம்ப எனர்ஜியா இருப்பாரு மாஸ்டர். ஓகே. அண்ட் எஸ், சினிமாட்டோகிராஃபர் பாலவ் சார், உங்களுக்கு எப்படி இருந்தது? அண்ட் ஆல்ரெடி நீங்க நிறைய படம் பண்ணிருந்தாலும் இதுல வந்து பார்க்கும்போது எங்களுக்கு இந்த இதுல ரெட் டோன் மாதிரிலாம் யூஸ் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. ஸோ என்ன மாதிரியான டெக்னிக்கலி என்ன மாதிரியான கேமரா யூஸ் பண்ணிருக்கு? இப்போ சும்மா இதுல வந்து ரெட் டிராகன்ல பண்ணும். ரெட் டிராகன்ல அப்புறம் ஃப்ரேம் நார்மல் பண்ற கேமரா தான் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நாங்க 1 இயரா நானும் பிஃபோர் முன்னாடி நானும் டைரக்டர் பண்ணி லொகேஷன் பார்த்து அதை வந்து ஸ்டோரி போர்ட் போட்டு இது எந்தெந்த லொகேஷன் வேணும், இந்த மாதிரி கேமராக்கு இந்த மாதிரி லென்ஸ் வேணும், இந்த மாதிரி பேக்ராப் இதெல்லாம் கலர்ஸ் இந்த மாதிரிலாம் வேணும்னு அவரு ஏற்கனவே சொல்லிட்டாரு. சொன்னதுனால ஸோ அதனால வந்து நான் அந்த மாதிரி கலர்ஸே ஃபாலோ பண்ணி ஒர்க்கிங்ல முடிஞ்ச பிறகு அப்புறம் டிஐ கரெக்ஷன்ல போயிட்டு அவரும் கூட தான் இருந்தார். பேசிக்கலா நான் இல்லை, ஆனா நான் ஒரே கரெக்ஷன் மட்டும் தான் சொல்லிப்பேன், கூட இருந்து அவர் தான் பண்ணார். மேபி நான் இருக்கணும் அந்த பீரியட்ல கொஞ்சம் ஒர்க் இருந்தனால பண்ண முடியல. பட் அவரோட டீம் கரெக்ஷன் அவருக்கு படத்துக்கு வந்தது. இன்னொன்று பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் லொகேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் போகணும்னு பிளான் பண்ணோம். அதே மாதிரி தான் அமைஞ்சிச்சு. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். மாஸ்டர் என்ன கூட மாஸ்டர் தான் ரொம்ப, ஏன்னா ஜேசிபி எல்லாம் வச்சு அதெல்லாம் ரொம்ப ஃபைட்னாலே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்ன்றது. நாங்கள் வெயில் பாரான்னு பார்த்து அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. சன்செட் வேணும், இல்லை மாஸ்டர் இந்த மாதிரி சன் டாப்ல இருந்தால் பண்ண முடியாது, ஆப்போசிட் வெயில் இருக்கும், இல்லை பேக்ரவுண்ட் ப்ளீச் ஆகும், அந்த மாதிரிலாம் எனக்கு கோஆர்டினேட் கொடுத்தார் மாஸ்டர். என்ன சொல்ற வரைக்கும் மாஸ்டர் எனக்கு ரொம்ப கோஆர்டினேட் பண்ணாரு. அப்புறம் அதே மாதிரி ஹீரோ சார் நான் வந்து இது 3வது படம் பண்ணேன். ஆல்ரெடி ஒரு படம் முடிச்சு ரிலீஸ் ஆயிடுச்சு, இன்னொரு படம் கரண்ட்ல போயிட்டு இருக்கு, 3வது படம் இப்போ ரிலீஸ் ஆகுது. அதுதான் வந்துச்சா. சோ உங்க 2 பேருக்கு தான் அதிகமான காம்போ நினைக்கிறேன். ஆமா கண்டிப்பா. ஏன்னா எல்லாருக்குமே உழைப்புன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. ஹீரோன்றது கிடையாது, போட்டோகிராஃபின்றது கிடையாது, டைரக்ஷன் கண்டென்ட் விஷயம், விஷுவல் ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கு அதை கொண்டாடுறதுதான் நம்ம. சோ அவர் என்ன கேட்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் போட்டோகிராஃபி. பேசவே மாட்டார் போல இருக்குது. இவர்கிட்ட இருந்து எப்படி கதை வாங்குறது, இவருடைய ஒர்க் வந்து எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுன்றத என்னமா அப்படின்னு தான் கேட்டதுக்கு எல்லாத்தையும் மொத்தமா கடற்கரை சொல்லிட்டாரு. பட் அதான் சூப்பர் சார். அண்ட் எஸ், இந்த படத்தினுடைய கான்செப்ட் இந்த மாதிரி என்ன ஜானர்? ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆக்ஷன் மூவியா இல்லைன்னா வந்து ஒரு மெலோ டிராமாவா இல்ல ஃபேமிலி என்டர்டெய்னரா எப்படி? ஒரு கிரைம் த்ரில்லர். ஓகே. த்ரில்லர் தான். ஏன்னா முழுக்க பெண்கள் பத்திய சார்ந்த ஒரு படம் தான். என்னன்னா பெண் சார்ந்த பிரச்சனைகளும் அவங்களுக்கு பாதுகாப்பு இன்னைங்கிற பிரச்சனையும் நிறைய நடந்துட்டு இருக்கு. அது அவங்க சொன்னாங்க நேரம் சொன்ன மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஏற்பட பிரச்சனைய ஒரு பெண்ணை வச்சா வந்து தீர்வு காண்டிருப்போம். அதுல வந்து போலீஸ் அந்த அளவுக்கு வந்து இன்வால்வ் ஆகி சொல்யூஷன் கண்டுபிடிக்காங்க ஒரு ரீசன் தான். முழுக்க பெண்கள் பத்தின 2 சாங் இருக்கு படத்துல. 2 சாங் பார்த்தீங்கன்னா முதல் சாங் வந்து காலேஜ் சாங். இதெல்லாம் வந்து பெண்கள் ரொம்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாலியாக ஆடுவாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த பெண்களை பத்தி அவங்களோட சுதந்திரத்தை பத்தி இருக்கும். கிளைமேக்ஸ் ஒரு சாங் இருக்கும். அதுவே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு நான் பிரச்சனை நடக்குது ஏன் அப்படின்னு ஒரு ஆட்லாங்கிற ஒரு பாட்டு மாதிரி வந்து சாங் மியூசிக் டைரக்டர் விஜய் பிரபு பண்ணியிருக்காரு. 2 சாங் ஸ்ரீனிவாசன் பாடியிருக்காங்க, 2 மகாலினி சார் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கரெக்டா அந்த ஷூட் பண்ண டைம்ல பாத்தீங்கன்னா சம்மர் ஷூட் பண்ணும், பயங்கரமான வெயில். அங்க எடுத்த அந்த ஓப்பனிங் ஃபைட் பாத்தீங்கன்னா வெறும் காடு, ஹோட்டல் காடு, ஒரு டென்ட் தான் போடணும். ஏன்னா இடமே கிடையாது எங்கேயும். 400 பேர் நாள் இருந்துக்கலாம், மாஸ்டோ ஹீரோ கேமரா நிற்க முடியாது, 4 வைக்க முடியாத வெளியில். ஆனா என்னன்னா தாண்டி டக்குன்னு எடுத்து வந்தாங்க. நாங்க சொல்ல கேமராமேனும் சரி, மாஸ்டர் வாழ எங்கன்னா டக்குன்னு கேமரா வச்சு வராங்க. நான் அப்போ வேணும்ன்றத நாங்க பண்ண முடியும். ரொம்ப வெயில் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க. ஆர்டிஸ்டும் சரி, ஹோட்டல் எல்லாரும் ஷூட் பண்ணி சார். லொகேஷன் குரூப் சிட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், அப்புறம் ஈரோடு, கான்பூர். அந்த கம்மியான இடமா பார்த்து செலக்ட் ரொம்ப வெயில் பார்த்து தேடி முடிச்சு அது நான் பிளான் பண்ண ஒண்ணு உங்க சம்மர்ல வந்துச்சு. ஓகே. எதிர்பாராம. அண்ட் எஸ் விகாஸ் அவர்களே,
இவங்களோட ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கீங்க, அவங்களோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, பட் மறுபடியும் அவங்களோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாவே இருக்கலாம். டைரக்டர் வந்து டெபியூ டைரக்டர். சோ அதுவும் கான்செப்ட் வைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட கதை அப்படின்னு சொல்றாங்க. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாதுகாப்பு பத்தி தான். சோ இதுல ஆஸ் a லீட் ரோல ஒரு மேல் லீட்ல எந்த அளவுக்கு நம்மளுக்கு எடுத்துக்க முடியும், நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. சோ எந்த விஷயம் இந்த படத்தினால நம்ம இது வந்து இல்ல இந்த படம் எடுத்ததே அந்த பெண்கள் அவேர்னஸ் பத்தி தான் எடுத்திருக்கோம் இல்லையா? பெண்கள் பாதுகாப்புக்கு தான் இந்த படம் எடுத்திருக்கோம். ஒரு பொண்ணு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரன்றது ரொம்ப கடினமான இருக்கிற கால சூழ்நிலையில் அப்படிதானே இருக்கு. பெற்றவங்களுக்கே கஷ்டம் தானே. இன்னைக்கு வெளியே போயிட்டு பொண்ணு வீட்டுக்கு வரலன்னா அவங்க உடனே என்ன ஃபோன் அடிச்சு பார்ப்பாங்க, வரலையே லேட் ஆகுது, உடனே அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிருவாங்க, உங்க பொண்ணு வீட்டுக்கு வரலையே என்ன எது கேளுங்க அப்படின்னு பய சூழ்நிலை இருக்குது இப்போ இல்லையா? ஏன்னா இப்ப சமீபமா அங்கங்க பாலியல் வன்கொடுமை நடக்குது இல்லையா? ஒரு தொடர்ந்து நிறைய போயிட்டு இருக்கு. இப்போ அந்த ஒரு பொண்ணு கூட போயிட்டு இருக்கும், குழந்தை ஒண்ணு போயிட்டு இருக்கு, அது ஒரு இந்திக்கார ஒருத்தர் பின்னாடி போயிட்டு குழந்தை தூக்கி அது மாதிரி பண்ணிட்டாரு. அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்திருக்கு. யார் அந்த சார் அப்படின்ற மாதிரி கூட வந்துச்சு, யாருன்னு தெரியல இது வரைக்கும். நிறைய இடத்துல நடக்குது. திருப்பூர்ல கூட ஒரு இடத்துல நடந்தது, ஈரோட்லயே நடக்குது, நிறைய நடந்துருக்கு. நியூஸ் திறந்தா பாலியல் நியூஸ் திறந்தாலும் ஃபுல்லா அதான் போயிட்டு இருக்கு. சின்ன பசங்களுடைய பாலியலும் இல்லாம ஆமா, ஈவன் பெரியவங்களா இருந்தாலும் சரி, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா பிரச்சனைகளும் பெண்களுக்கு. கண்டிப்பா அதை மையப்படுத்தி தான் அந்த படத்தை எடுத்துருக்கோம். எல்லாத்த பத்தி பேசிருக்கீங்களா இல்ல சிறு குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்? இல்ல அதான் பெண்கள் அவேர்னஸ் தான். பெண்களை பத்தினா ஒரு சின்னதான் காமிக்க முடியும், எல்லாத்தையும் காமிக்க முடியாது இல்ல. ஒரு பிலிம்னா ஒரு சின்ன ஒரு நாட்டு தான் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சொல்லியிருக்கோம். கண்டிப்பா வந்து பெற்றவங்க கண்டிப்பா போய் பார்க்கணும் இந்த படத்தை. அதுக்காக தான் இந்த படம் எடுத்திருக்கோம். எவ்வளவு பெரிய படங்கள் வருது, நல்ல படங்கள் வருது பாக்குறாங்க. ஆனா இந்த மாதிரி சின்ன படங்கள்ல நல்ல படங்கள் நிறைய வருது. ஒரு வாரம் பாத்தீங்கன்னா படம் 10 படம். கரெக்ட். சோ இதுல எங்க படம் வந்து இத தாண்டி நிக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு விஷயம்னா என்ன சொல்றேன்னா, இப்ப நிறைய படம் டைட்டில் பார்த்திருக்கீங்க. ஏதோ ஒரு படம் டைட்டில் ஏதோ ஒன்றும் நம்ம மெமரியில நிக்காது. இது நிக்கும் நான் நினைக்கிறேன். துச்சாதனன் என்னன்னு யாருக்குமே தெரியாது, சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் தெரியாதுதான் இப்போதைக்கு நினைக்கிறேன். அதையும் தெரிஞ்சுப்பாங்க, இப்ப வர ஜெனரேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த டைட்டில் வந்து ஒரு என்ன சொல்றது, திரௌபதியோடைய புடவைய உருவன ஒரு கேரக்டரோட பெயர். சோ இது நம்ம வந்து லீட் ரோல்ல பண்ணக்கூடிய டைட்டிலா வச்சிருக்காங்களே அப்படின்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு கொஞ்சம் அதுதான் கேட்சிங்க. யாரு அந்த லீடு, யாரு அந்த சேலை உருவுறது யாரு? துச்சாதன். அதுதான். அது யாரா இருக்கும் ஸ்கிரீன்ல படம் பார்க்கும்போது யாரா இருக்கும் தோணணும்ல. இல்ல இப்ப நெகட்டிவா வர்றதுதான் இப்ப பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்க எல்லாருமே. நெகட்டிவா இருக்கதான் பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்க. ஓகே, அப்ப இந்த படத்தினுடைய ஹீரோ துச்சாதனா இல்ல வில்லன் துச்சாதனா ஸ்கிரீன்ல பாருங்க, அப்பதான் தெரியும். ஓகே, சோ இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண படங்களுக்கும் இந்த படத்துக்கும் இருக்கக்கூடிய என்ன மாதிரி? இல்ல இதுக்கு முன்னாடி வந்து நவீன் மணிகண்டன் சார் படத்துல என் சங்கத்தால் அடிச்சவன் உண்டா அப்படின்னு ஒரு படம் பண்ணிருக்கேன். பெரிய ஒரு ஸ்டார் காஸ்டிங்கோட இருந்த. ஆமா, நல்லாவே போச்சு. அதே தியேட்டர்ல நான் போய் பார்த்தேன், போச்சு. ஆனா கொஞ்சம் அந்த கண்டென்ட் கொஞ்சம் அந்த இதுல கொரோனா ரிலீஸ் ஆமாச்சு. அதுக்கப்புறம் ஆந்தேன் ஒரு படம் பண்ணேன், அவரை நவீன் மணிகண்டன் சார் எழுதுவேன். இப்ப துச்சாதன் இறங்கிருக்கோம். இது நல்லாவே வந்திருக்கு. கண்டிப்பா மக்கள் போய் பார்க்கலாம். கண்டிப்பா தியேட்டர்ல இது பெண்களுக்கு உண்டான ஒரு அவேர்னஸ் படம். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. எங்களுக்கு வந்து 12 ரிலீஸ் ஆக வேண்டியிருந்தது, இப்ப 12 ரிலீஸ் ஆகாம தள்ளி போய் 19 வந்தது. ஏன்னா 12 நிறைய படம் வர்றதுனால 12 ரிலீஸ் ஆகல, 19 தள்ளி போட்டிருக்கோம். 19 கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். எங்களுக்கு வந்து தியேட்டருக்கு அவ்வளவா கிடைக்காது, சின்ன சின்ன தியேட்டர்கள் தான் கிடைக்குது மோஸ்ட்லி. இப்ப தியேட்டருக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆனதுனால இந்த படம் எந்த தியேட்டர் ரிலீஸ் ஆகியும் பார்த்து மக்களை நீங்க கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க, என்ன ஷோ போட்டிருக்கான்னு பார்த்து போறீங்க. இதெல்லாம் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட படம் போது ஆபாசமான விஷயங்கள் ஏதாவது ஏன்னா குடும்பத்தோட வந்து பார்க்கும்போது சில குடும்பத்தோட கண்டிப்பா வந்து பார்க்கலாம். இந்த படத்துல வந்து சென்சார் கட்டு எங்களுக்கு எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஒரே ஒருத்தர் நியூட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, சென்சார் கட்டு எங்குமே கொடுக்கல. கண்டிப்பா பிள்ளைங்களோட எல்லாருமே சேர்ந்து வந்து பார்க்கலாம். இது முழுக்க பிள்ளைங்களும் பெற்றோர்களும் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா பெற்றோர்கள் பார்த்தாங்கன்னா இந்த குழந்தைய நம்ம எப்படி பாதுகாக்கிறதுன்றது கத்துக்கலாம். பிள்ளைங்க வந்து எப்படி நம்ம வந்து இருக்கணும். ஏன்னா பெண் பிள்ளைகள் மட்டும் இல்ல, ஆண் பிள்ளைகளும் சேர்ந்துதான் அந்த படத்தை சொல்லியிருக்கோம். எப்படி ஆண் பிள்ளைகளை வளர்க்கணும், பெண்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், ஆண் பிள்ளைங்க எப்படி மரியாதை கொடுக்கணும், எப்படி வளரணும்,
எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்க எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாங்க, எது கேட்டாலும் ஸ்கூல் சிரீஸ் கொடுத்துட்றாங்க, எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துறாங்க, பைக் வாங்கி கொடுத்துறாங்க, எது கொடுத்தாலும் எல்லாமே கொடுத்துறாங்க. ஆனா இது தனி மனச ஒழுக்கத்தை மட்டும் கற்றுக் கொடுக்குறது இல்லை. So, அது இந்த படம் வந்து சொல்லுது. ஆமா, கண்டிப்பா ஒழுக்கம் வந்து கண்டிப்பா தேவையில்ல. எப்படி அவங்க வந்து இருக்கணும்ன்றது முக்கியம் இல்ல. அது பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, Okay. 2 பேருக்கும் சேர்ந்த மாதிரி தான் அந்த படம். So, மொத்தமா ஃபேமிலியோட பெண் கண்டிப்பா. பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு கிரைம் த்ரில்லர் Crime படம் thriller. உருவாகி and வர செப்டம்பர் 19th வந்து 19th. ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய படம் தான் விசாரணை. ஸோ அந்த டீமோட தான் இப்ப பேசிட்டு இருந்தோம். டைரக்டர் தளபதி அண்ட் ஹீரோ விகாஸ், ஹீரோயின் ஜோஷினா அண்ட் ஸ்டாண்ட் கொரியோகிராஃபர் ராக்கி ராஜேஷ் மாஸ்டர், சினிமோட்டோகிராஃபர் பாலமுருகன் அவர்களோட நிறைய விஷயம் படத்தை பத்தி அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ உங்களுடைய படம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். Thank you. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.